பிறந்து சிறந்த பிற மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இங்கே அவைகளை வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கன் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தித்திக்கும் செல்லமுதாய் திகழ்கின்ற இயற்கை எண்ணெய் இனிதாய் நடனமாடுகின்ற முடுக்குந்துறையில் உங்கள் முன்பாக பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் யுனெஸ்கோ மாகாணத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தமிழ் மொழியினுடைய கலாச்சாரம், தமிழ் பண்பாடு என்பது அடியோடு அழிந்துவிடும் போது இருக்கிறது என்ற ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மனசுக்கு ரொம்ப வேதனையா. எப்படி ஒரு மரத்தின் ஆரோக்கியம் அதனிலிருந்து கிடைக்கின்ற கனியை பொறுத்து அமைகிறதோ, அதுபோல தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டு தமிழ் கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு தமிழனை பொறுத்து அமைகிறது. நம்முடைய தமிழ் சிறப்பு இந்த உலகம் எங்கும் பறைசாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. தமிழ் பேசி அப்படி தமிழ்ல என்ன இருக்கு? எந்த ஒரு மனிதனையும் தாழ்வா பார்க்காம உயர்வா பார்க்கிற ஒரு மனப்பான்மை நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கு. 6 அறிவு ஜீவன் எல்லாரும் உயர்தினை எப்படின்னு சொல்றோம். ஆனா 5 அறிவு ஜீவனுக்கு கீழே இருக்கிற எல்லா உயிர்களும் தாழ்த்தினை என்னன்னு சொல்லணும். நாம ஏன் அக்ரணிய சொல்றோம்? எந்த ஒரு உயிரினமும் இந்த பூமியில தாழ்வான இடத்துல இருப்பது கிடையாது. அதுதான் உயர்வு அல்லாத திணை, அக்ரிணை அப்படின்னு நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்துல 6 என்ற ஒன்றே கிடையாது. இந்த உலகத்துல 6 என்ற ஒன்றே கிடையாது. ஆற்றோட்டம் தான் இருக்கிறது. நான் பார்க்கும் பொழுது இருந்த தண்ணீர் ஒன்று, நான் காலையை நனைக்கும் பொழுது இருந்த தண்ணீர் ஒன்று, நான் என் தேகத்தை நினைக்கும் பொழுது இருந்த தண்ணீர் ஒன்று, நான் என்னுடைய தேகத்தை நினைக்கும் போது இருந்த தண்ணீர் நான் என்னுடைய கால்களை நினைக்கும் போது இருப்பது கிடையாது. அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே தேங்கி நின்றால் அதன் பெயர் குட்டை, சாக்கடை. இன்று யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்ற நதியாக, ஆறாக, ஆற்றோட்டமாக இருக்க வேண்டுமா, அல்லது தேங்கி நிற்கின்ற சாக்கடையாக இருக்க வேண்டும்? நம்முடைய நேரமும் அதே போலதான். இன்று ஒரு நொடியை நாம வீண் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நொடி நமக்கு மறுபடியும் கிடைக்காது. மனிதர்கள் 3 வகைப்படுவார். ஒன்று, இறந்த காலத்தை பத்தி யோசித்துக் கொண்டிருக்கிறவர்கள். 2வது, எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போதும் அப்படின்ற கவலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். 3வது வகை, நிகழ்காலம் நமக்கு சொந்தம், அதை நாம மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்றத உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இப்படிதான் ஒரு புத்த பெருமான் கிட்ட 3 சீடர்கள் போய் எங்களுக்கு அருள் வாக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஒரு மனித நோய் ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு அந்த புத்தர் கேட்கிறார். ஒரு மனித நோய் ஆயுட்காலம் 70 வருஷம், 60 வருஷம், 50 வருஷம் அப்படின்னு அவருடைய சீடர்கள் சொல்றார். ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 1 நொடி அப்படின்னு அந்த புத்த பெருமான் சொல்றார். எப்படின்னு கேட்கும் போது, இந்த 1 நொடிதான் உனக்கு சொந்தம், அடுத்த நொடி நமக்கு எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. எனவே இந்த நொடியில நாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றார். எனவே நாம என்ன நினைக்கிறோமோ அதை செய்தாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம தினம் தினம் பரிசோதித்து செய்ய வேண்டும். எப்படி நாம பரிசோதனை செய்யறது? நம்முடைய வாழ்க்கை தேடல்களின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையை நாம பரிசோதனை செய்ய வேண்டும். புறம் சார்ந்த தேடல்களா? கிடையாது. அகம் சார்ந்த தேடல்கள். நாம் நம்மை அறிய வேண்டும். முதலாக நாம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு கூட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டு நான் என்ன தனிமைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ற பேர் தனிமை கிடையாது. அதிகாலை நேரத்துல யாரு நிலையில அமர்ந்து நீ யார், நாம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய அடுத்த செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து பார். அப்படி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க நமக்கு நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாம மனதுல ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம மகிழ்ச்சியோடு செய்தோம் அப்படின்னா அதுல வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். இப்படிதான் ஒரு துறவி கிட்ட 2 மாணவர்கள் போய் எங்களுக்கு அருள் வாக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 2 விதைகளை கொடுத்து இதுல இருந்து பூக்களை 6 மாசம் கழிச்சு எனக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. 6 மாசம் கழிச்சு முதல் மாணவன் 2 பூக்களை கொண்டு வந்து கொடுக்குறான். ஏண்டா 6 மாசத்துல உனக்கு 2 பூ தான் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும் போது, ஐயா நீங்க கொடுத்த விதை பழுதான விதை, என்னுடைய மண்ணும் வளம் குறைந்தது, அது மட்டும் இல்லாம அது போறதுக்கு என்கிட்ட எந்த உரமும் கிடையாது, அதனால அந்த செடியில 2 பூக்கள் இருந்து அவன் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். 2வது மாணவன் கிட்ட 100க்கும் மேற்பட்ட பூக்கள் இருந்து, இப்படா ஒன்னால மட்டும் முடிச்சது அப்படின்னு கேட்கும் போது, ஐயா நீங்க என்னைக்கு அந்த விதையை கொடுத்தீங்களோ அப்பவே அந்த விதையை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த விதையை மண்ணில் விதைத்ததுக்கு அப்புறம் அந்த மண்ணை வாழ்த்தி
தினம் தினம் கடவுளுக்கும் சரி, அந்த மண்ணுக்கும் சரி, அந்த செடிக்கும் சரி நான் நன்றி சொன்னேன். நான் அந்த செடியை நல்லா பார்த்துக்கிட்டதுனால அந்த செடி எனக்கு 100க்கும் மேற்பட்ட பூக்களை கொடுத்தது அப்படின்னு சொல்றான். எனவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம மனசார செஞ்சோம் அப்படின்னா அதுல வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். நாம ஒரு விஷயத்த நினைக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதை செஞ்சே தீரணும். பாரதி சொல்லுவார், எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு. நாம தப்பா நினைச்சிட்டு தீய எண்ணங்களை யோசிச்சுட்டு அதை செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த வரையிலே சொல்றான் பாருங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருகி முன் பணியை போல நன்னிய நின் முன் நின்று நசித்திடல் வேண்டும் பாரு. நம்முடைய பாரு, நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடியே சிவசக்தி என்னை துடர்மிகு அறிவுடன் கலைத்து. அழகா ஒரு வீணையை செஞ்சு, நல்ல ஒரு ஸ்ருதியோட ஒரு வீணையை செஞ்சு அதை குப்பையில இருக்கிறதுக்கு சமம் உன்னுடைய திறமையை யூஸ் பண்ணாம இருக்கிறது. உன்னுடைய திறமை யூஸ் பண்ணாம இருக்கிறது அழகா ஒரு வீணை செய்து அது குப்பையில இருக்கிறதுக்கு சமம். வல்லமை தாராயும் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு இத்தனை பெரிய ஒரு திறமையை கொடுத்திருக்கிறேன். கடவுள் இத்தனை பெரிய நமக்கு திறமையை கொடுத்திருக்கிறார். அதை நாம பிரயோகப்படுத்தணும். நம்ம தமிழ் பண்பாட்டுல கோலம் போடுறதை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? 10 புள்ளி கோலம், 16 புள்ளி கோலம் வரை இருக்கு. எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? ஒவ்வொரு புள்ளிகளையும் இணைக்கும் பொழுது அது ஒரு கோலமாக உருவெடுக்கிறது. அதுபோல ஒவ்வொரு உறவுகளும் இணையும் பொழுதுதான் அது ஒரு குடும்பமாக உருவெடுக்கிறது. எனவே நாம எல்லாரும் ஒரு குடும்பமாக வாழ்க்கை இப்படிப்பட்ட நம்ம தமிழ் பண்பாட்டை இந்த உலகம் எங்கும் நாம் பிரசித்தப்படுத்தி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை பிரபலப்படுத்துவோம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.